ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பேசிக்கான கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். இது டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி என்டிபிசி ரிலேட்டடாக வரக்கூடிய ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஷின் தான். வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து ராபர்ட் பாயில். ராபர்ட் பாயில் என்றவர் தான் வேதியியலின் தந்தை. அடுத்தது தனிமங்கள் என்ற சொல்லை உருவாக்கியவர். தனிமங்கள் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ராபர்ட் பாயில். தனிமங்கள் என்ற சொல்லை உருவாக்கியவர். அடுத்தது பருப்பொருட்கள் அனைத்தும் தனிமங்களால் ஆனது. பாயில்ஸ் விதி P is proportional to 1/V at constant temperature. பாயில்ஸ் விதிகளின் மூலம் அறியப்படுபவர். வாயு விதிகளின் மூலம் அறியப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. ராபர்ட் பாயில். ராபர்ட் பாயில் பற்றி 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதியியலின் தந்தை, தனிமங்கள் என்ற சொல்லை உருவாக்கியவர், வாயு விதிகளின் மூலம் அறியப்படுபவர் ராபர்ட் பாயில். அடுத்தது நவீன வேதியியலின் தந்தை வந்து லவாய்ஷியர். எலிமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற நூலின் ஆசிரியர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற நூலின் ஆசிரியர். வேதி தனிமங்களுக்கு பெயரிடும் முறைக்கு சிறந்த அடித்தளமிட்டவர்னா லவாய்ஷியர் தான். நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் லவாய்ஷியர். எலிமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா லவாய்ஷியர். அடுத்தது வந்து வேதி தனிமங்களுக்கு பெயரிடும் முறைக்கு சிறந்த அடித்தளமிட்டவர் வந்து லவாய்ஷியர். தனிமங்கள் மொத்தம் வந்து 118 தனிமங்கள் இருக்குது. 118 தனிமங்கள். அதில் உலோகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 92, அலோகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 18, உலோக போலிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 8. சரிங்களா? பெயரிடுதல் அல்லது அங்கீகாரம் வழங்கும் அமைப்பு வந்து IUPAC, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இது வந்து 1919ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் வந்து துவங்குறாங்க. தற்போதைய தலைமையகம், இந்த இன்டர்நேஷ்னல் பெயர் வைக்கக்கூடிய இடத்தோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. இது ஒரு அரசு சாரா அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வயிற்றுபாதை வந்து மெக்னீஷியம் பால்மம், MgOH2. இது அதிகப்படியான அமிலத்தால் உண்டாகிறது. இந்த வயிற்று ப்ராப்ளம் வந்து அதிகப்படியான அமிலத்தினால் உண்டாகக்கூடியது. HCl. சரி செய்ய பயன்படுவது வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இது ஒரு வலிமை குறைந்த காரமாகும். பேஸ். அடுத்த கேள்வி, வயிற்றுப்போக்குக்கான மருந்து தயாரிக்க பிஸ்மித். வயிற்றுப்போக்குக்கான மருந்து தயாரிக்க பயன்படுவது வந்து பிஸ்மித். சரிங்களா? பிஸ்மித் தான் வயிற்றுப்போக்குக்கான மருந்து தயாரிக்க. வயிற்றுப்போக்கின் போது நமது உடலில் இழக்கப்படுவது என்ன இழக்கும்? NaCl. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம்? எடுத்துப்போம் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், ORS என்று சொல்லக்கூடிய ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் எடுத்துப்போம். இது குளுக்கோஸ், NaCl, KCl, ட்ரைசோடியம் சிட்ரேட்டின் கலவை. வயிற்றுப்போக்குக்கு மருந்து தயாரிக்க பிஸ்மித். வயிற்றுப்போக்கின் போது நமது உடல் இழக்கப்படுவது NaCl, ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட். இதில் என்ன இருக்கும்? குளுக்கோஸ், NaCl, KCl, ட்ரைசோடியம் சிட்ரேட்டின் கலவை. ஸோ இது பார்த்தோங்க. ஒத்த அழுத்தத்தை குறிக்கக்கூடிய சொல் என்னென்னா ஐசோபார். ஒத்த அழுத்தத்தை குறிக்கும் சொல் ஐசோபார். ஒத்த வெப்பநிலை அப்படின்னு சொன்னோன்னா ஐசோதேர்ம் தான் வந்து ஒத்த வெப்பநிலை. அடுத்தது ஒத்த சவுடு பரவல் அழுத்தம் வந்து ஐசோடோனிக். ஒத்த சவுடு பரவல் அழுத்தம் அது குறிக்கும் சொல் வந்து ஐசோடோனிக். ஒத்த சவுடு பரவல் அழுத்தம் குறிக்கும் சொல் ஐசோடோனிக். சம பருமனை குறிக்கும் சொல் ஐசோகோர். சம மழை அளவு ஐசோஹெர்ட்ஸ். சம அளவு சூரிய ஒளிவிடும் பகுதி ஐசோஹெல். ஸோ சம மழை அளவு ஐசோஹெர்ட்ஸ். சம பருமனை குறிக்கும் சொல் வந்து ஐசோகோர். இது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் வந்து J.J. தாம்சன். 1897 வந்து கண்டுபிடிக்கிறாரு. 1897 கண்டுபிடிக்கிறாரு. இதோட மீன் சுமை எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். நிறை வந்து 9.1 × 10⁻³ kg. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் வந்து J.J. தாம்சன். 1897. மின் சுமை வந்து நெகட்டிவ், நிறை வந்து 9.1 × 10⁻³ kg. எலக்ட்ரான். அடுத்தது புரோட்டானை கண்டுபிடித்தவர் வந்து ரூதர்ஃபோர்ட். 1917. ஸோ ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் வந்து எலக்ட்ரானு, நெக்ஸ்ட் இன்வென்ஷன் வந்து புரோட்டான். ரூதர்ஃபோர்ட் என்றவர் கண்டுபிடிப்பார். மின்சுமை வந்து பாசிட்டிவ் சார்ஜ். புரோட்டான் பாசிட்டிவ் P, அதுவும் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ புரோட்டான்னாவே பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்னா நெகட்டிவ் சார்ஜ். நியூட்ரான் சொன்னா ஜேம்ஸ் சாட்விக். 1932. ஸோ இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. நியூட்ரானை வந்து எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்க? யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக்ன்றவர் கண்டுபிடிப்பார். 1932. இதோட மின்சுமை வந்து 0. ஜேம்ஸ் 1932. மின்சுமை வந்து 0. இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ். இதுக்கு வந்து நியூட்ரானுக்கு வந்து 0 சார்ஜ். அதுக்கப்புறம் எலக்ட்ரானுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரானை வந்து 1897 கண்டுபிடிக்கிறாங்க J.J. தாம்சன். புரோட்டானை வந்து ரூதர்ஃபோர்ட் 1917 கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது நியூட்ரான் வந்து 1932 வந்து ஜேம்ஸ் சாட்விக்ன்றவர் வந்து கண்டுபிடிப்பார். ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்த, பாக்டீரியானால ஒரு நோய் ஏற்படுச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. இது வைரஸ் மீது செயல்புரிவதில்லை. முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து, ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கல் மருந்து வந்து பெனிசிலினை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். பெனிசிலின் நொட்டேட்டம் என்னும் புஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்த தான் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இவை வைரஸ் மீது செயல்புரிவதில்லை. முதல் ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்து வந்து பெனிசிலின். கண்டறிந்தவர் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். பெனிசிலின் நொட்டேட்டம் என்னும் புஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது. எடுத்துக்காட்டு ஸ்ட்ரெப்டோமைசின். டிபிக்கு எதிரான மருந்து ஸ்ட்ரெப்டோமைசின். எரித்ரோமைசின்.
எரித்ரோமைசின். இதெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸோட நேம். ஸ்ட்ரெப்டோமைசின் மற்றும் எரித்ரோமைசின். ஆன்டிபயோட்டிக்னா என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆன்டிசெப்டிக்னா என்ன? இவை புரைத்தடுப்பான் அல்லது சீழ்தடுப்பான் அல்லது உயிருள்ள பொருள்களில் கிருமி நாசினி ஆகும். இது வந்து இவை புரைத்தடுப்பான், சீழ்தடுப்பான். ஆன்டிசெப்டிக் எதுக்கு கொடுப்பாங்க? ஒரு அடிபட்டுச்சுன்னா அது சீழ்வு கட்டாமல் இருக்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ புரைத்தடுப்பான் அல்லது சீழ்தடுப்பான் அல்லது உயிருள்ள பொருள்களின் கிருமி நாசினி ஆகும். இது வந்து யூட்ரோட்ரோஃபின், சிறுநீரக புரைத்தடுப்பான். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன? இந்த ஆன்டிசெப்டிக் என்ன எக்ஸாம்பிள்னா யூட்ரோட்ரோஃபிக், சிறுநீரக புரைத்தடுப்பான. ஆன்டிபயோட்டிக் வந்து டிபின்னு பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூரோட்ரோஃபின், சிறுநீரக புரைத்தடுப்பான். டின்ச்சர் அயோடின் I2+ ஆல்கஹால். டின்ச்சர் அயோடின் வந்து I2+ ஆல்கஹால். போரிக் அமிலம் H2O2 ஆகியவை. மயக்கமூட்டிகளை கண்டறிந்தவர் வந்து ஆல்ஃபர்ட் நிமானின்றவர் தான் மயக்கமூட்டிகளை கண்டுபிடித்தார். ஸோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயக்கமூட்டிகளை கண்டறிந்தவர் யார்? ஆல்ஃபர்ட் நிமானின். மயக்கமூட்டிகளை கண்டறிந்தவர் யார்? ஆல்ஃபர்ட் நிமானின். கொக்கோவிலிருந்து கொக்கைன் முதல் மயக்கமூட்டி ஆகும். கொக்கோ இலையிலிருந்து கொக்கைன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் மயக்கமூட்டி ஆகும். ஸோ முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மயக்கமூட்டி எதுன்னு கேட்பாங்க. கொக்கோ இலையிலிருந்து கொக்கைன் அப்படின்ற மயக்கமூட்டி. குளோரோஃபார்ம் CH3CL3 குளோரோஃபார்ம். இதை வந்து கண்டுபிடித்தவர் வந்து சிம்சன் மற்றும் ஹாரிசன்றவர் தான் கண்டுபிடிப்பார். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மயக்கமூட்டிகளை கண்டுபிடித்தவர் வந்து ஆல்ஃபர்ட் நிமானின். குளோரோஃபார்ம்ன்றதை கண்டுபிடித்தவர் வந்து சிம்சன் மற்றும் ஹாரிசன். குளோரோஃபார்ம் கண்டுபிடித்தவர் வந்து சிம்சன் மற்றும் ஹாரிசன். கிருமிநாசி. உயிரற்ற பொருள்களில் கிருமிகளை அகற்ற, அதாவது உயிரற்ற பொருள்களை கிருமிகளை அகற்றக்கூடியது தான் கிருமிநாசினி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினால் சொல்லலாம், குளோரோசைனில், அயோடோஃபார்ம், அதெல்லாம் வந்து கிருமிநாசினிக்கான எக்ஸாம்பிள். கிருமிநாசினிக்கு என்னென்ன பொறுத்துக்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஆன்டிசெப்டிக் எக்ஸாம்பிள் என்ன, அப்புறம் வந்து கிருமிநாசினிக்கு எக்ஸாம்பிள் என்ன, வலினிக்கு என்ன எக்ஸாம்பிள், அந்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபினால், குளோரோசைனில், அயோடோஃபார்ம், இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வலிநீக்கிகள் சொன்னோன்னா போதைத்தன்மையற்ற வலிநீக்கிகள் வந்து ஆஸ்பிரின். போதைத்தன்மையற்ற வலிநீக்கி ஆஸ்பிரின் என்பது அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். ஆஸ்பிரின் என்ன? அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட், மறக்கக்கூடாது, சரிங்களா? அசிட்டைல் என்பது அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். நெக்ஸ்ட் போதைத்தன்மை கொண்ட வலிநீக்கி வந்து கொக்கைன். போதைத்தன்மையற்ற வலிநீக்கி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டிபைரிட்டிக், வெப்பநிலை குறைப்பான். ஆன்டிபைரிட்டிக்ன்றது வந்து வெப்பநிலை குறைப்பான், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. கெமிஸ்ட்ரியிலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.